என்னோடய ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செஞ்சேங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய், கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் போட்டு வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிரும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை போட்டு அதையும் வதக்கி விட்டுறேன். சிம்மில் வச்சு தட்டு வச்சு மூடிட்டேன்னா நல்லா வதங்கிரும். இப்போ வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்தது 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பையும் போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வேகட்டும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். இப்போ நல்லா வெந்து கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உடச்சி வச்ச முட்டையை 3 முட்டை இதில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுறணும். அப்படியே விட்டுட்டா அடி பிடிச்சிடும். இப்போ கொஞ்சம் வெந்ததும் அப்படியே திருப்பி போடணும். அப்படியே 3 முட்டையும் அப்படியே திருப்பி போட்டேன். முட்டை 2 பக்கம் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். முட்டையில் மசாலாவெல்லாம் இறங்கியிருக்கிறதுனால முட்டையும் சூப்பராக இருக்கும், கிரேவியும் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.